வணக்கம் நண்பர்களே. அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்டரில் டைரெக்டாக போயிட்டு பிரிண்ட் ஆகுது, நான் பிடிஎஃபாக அதை கன்வெர்ட் பண்ணி என்னோடய கஸ்டமருக்கு நான் சென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அது எதனால் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அண்டு டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இதில் காமிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் ஐக்கானில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டகரின்ற இடத்துல நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கேட்டகரி மாறிடும். இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் சிஸ்டத்தில் இந்த பேஜே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்டு சவுண்ட் அப்படின்ற இடத்துல வியூ டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். விண்டோஸ் 11ல் இந்த மாதிரி காமிக்கும். அதுவே விண்டோஸ் 7 விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ஸ் அண்டு ஸ்கேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிரிண்டர் காமிக்கும், பிடிஎஃப் ரைட்டர் காட்டும், எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு காமிக்கும். அதாவது உங்கள் பிரிண்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மவுஸ்லேருந்து கீபோர்ட்லேருந்து எல்லாமே ப்ளூடூத் டிவைஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிரும் ஸ்பீக்கர்லேருந்து. ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் எந்தெந்த பிரிண்டர்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்றது எந்தில் காமிக்குது. நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நான் எந்த பிரிண்டரும் கனெக்ட் பண்ணி வைக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட் பிடிஎஃப் ரைட்டரை நான் ஒரு ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ரைட்டர் நீங்கள் கூகுள் குரோம்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் பிரிண்டராக வச்சுருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விண்டோஸ் 11ல் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். லெட் விண்டோஸ் மேனேஜ் மை டிஃபால்ட் பிரிண்டர் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த டிக்கு எனேபிள் இருந்ததுன்னா விண்டோஸே அதோடைய டிஃபால்ட் பிரிண்டரை எடுத்துக்கும். டிஃபால்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க இல்லையா, பிரிண்ட்டு கொடுக்கும்போது பிரிண்டரில் வருதுன்னு சொல்லிட்டு, அப்போது உங்கள் பிரிண்டர் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து தான் பிரிண்ட்டு போகும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபால்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிஎஃபாக அவுட்புட் வரும். நல்லா இந்த இடம் தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது. அதுவே நீங்கள் 7 விண்டோஸ் 10 அந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரிண்டர் மேலே, அதாவது இந்த க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும், அது மேலே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் வரும். அந்த பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது அந்த ரைட் கிளிக் பண்ணும்போது செட் அஸ் மை டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து பிரிண்ட் வெளியில் வரும். அப்போது உங்கள் பிரிண்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கணும்னா பிரிண்டர் மேலே வச்சு நீங்கள் செட் அஸ் டிஃபால்ட் கொடுக்கணும். அதுவே பிடிஎஃபாக வரணும்னா பிடிஎஃப் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிஎஃபாக அவுட்புட் வரும். இப்போ நிறைய பேரோட டவுட் என்னென்னா, நான் கொடுத்தும் வரலன்றாங்க. செலக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணதும் பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ ஓகே, எதுலையே இந்த எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் எந்த தப்பாக இருக்குன்னு வருது. ஸோ அதையும் நான் இதிலே உங்கள் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எரர் வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இதை மாற்றிட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட்டு கொடுக்கும்போது அவுட்புட் உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணால் தான் அது மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ மறுபடியும் நான் அந்த ஆப்ஷன் உள்ளே வரேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பிறப்பு இடம் தேர்வு செய்கன்னு வரும். இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். இப்போ பிரிண்ட்டு செய்யின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிடிஎஃபாக சேவ் பண்ணுற ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். இப்போ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் போட்டுட்டு தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா, இதில் நம்ம பிரிண்டருக்கு தான் டைரெக்டாக கொடுக்க முடியுது, அப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியல, இந்த சாஃப்ட்வேர் வாங்கினதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஸோ அதான் இந்த பிடிஎஃப் ஃபைல் இது.
ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கப்புறமா இதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.